கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனுடைய சித்தமும் விருப்பமும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டு மேற்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தேவ ஜனங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். சாலமோனுக்கு பின்னால் அவன் மகனாகிய ரெகொபெயாம் நிமித்தமாக தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தனியாக, யூதா தனியாக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து போவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் யூத புத்திரரோ, யூத கோத்திரமோ தேவனை சார்ந்து தேவனை துதிக்கின்ற யூதா துதிக்கின்ற மக்களாக, தேவனுடைய நியாயங்களை கைக்கொள்கிற மக்களாக, நீதி செய்கின்ற மக்களாக, தாழ்மையுள்ள மக்களாக அந்த யூத கோத்திரத்தில்தான் தாவீதினுடைய காரியங்களை பார்க்க முடியும். அப்படியாக தாவீதின் வம்சம்தான் யூதா என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை சார்ந்தபடியினாலே பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை சார்ந்து வாழ, தேவனையே உறுதியை பற்றி கொள்கிற மனதோடு கூட இருக்கின்ற பொழுது பூரண சமாதானம் என்று சொல்லி வேத்தில் பார்க்கிற வண்ணமாக நம் பிரச்சனைகளை எண்ணி நாம் சோர்ந்து போகவோ, வேறு விதமாக அந்த பிரச்சனையை தீர்க்கவோ நாம் பிரயாசப்படாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ்கின்ற போது நிச்சயமாகவே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் வருகிற வேதனையான பாதைகள், துக்கம் நிறைந்த பாதைகள், வெட்கம் நிறைந்த பாதைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிற அந்த அனுபவமானது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தில் தான் யூதா இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் தான் அவர்களுக்குள்ளாக அந்த அனுபவம் இல்லாதபடியினாலே நாளுக்கு நாள் அவர்கள் வாழ்க்கை தோல்விக்குரியதாக, வெட்கத்துக்குரியதாக, வேதனைக்குரியதாக இருந்தது. ஆனால் யூத கோத்திரமோ தேவனை சார்ந்தபடியினாலே அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். அதுபோல நாம் தேவனை சார்ந்து வாழ நம்மை கொடுப்போம். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யூதா புத்திரர் தேவனை சார்ந்து வாழ்ந்தது போல நம் வாழ்க்கையில் கூட தேவனை சார்ந்து கொள்வோம். நம் ஞானத்தையோ, நம் திறமைகளையோ, நம்முடைய யுக்திகளையோ, நம்முடைய பக்திகளையோ எண்ணாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து வாழும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வேதத்தினுடைய ஆண்டவரே காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டபடினால் உம்மை சார்ந்து கொள்கிறோம், உம்மையே உறுதியை பற்றிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்கிற அந்த ஆண்டவரே தயவையும் கிருபையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.